ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், கடந்த சில வருடங்களா இந்தியாவுடைய உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு மற்றும் ஆயுத ஏற்றுமதி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. போன வருடம் ஆயுத ஏற்றுமதியில இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி அதிகரிப்பதற்கு என்ன காரணம், போன வருடம் ஆயுத ஏற்றுமதியில இந்தியா என்ன சாதனை பண்ணிருக்காங்க, எந்தெந்த நாடுகளுக்கு இந்தியா ஆயுத ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு சில முக்கியமான விஷயங்களை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியா என்னென்ன ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய முயல்றாங்க, தன்னுடைய ஆயுத விற்பனையை ஆப்பிரிக்க கண்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்தியா என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், பாகிஸ்தான் துருக்கியிடமிருந்து ஒரு அதிநவீன ட்ரோனை வாங்கி தங்களுடைய விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. பாகிஸ்தான் துருக்கியிடமிருந்து வாங்கி இருக்க ட்ரோனோட முக்கியத்துவம் என்ன, இந்த ட்ரோனை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக எப்படி பயன்படுத்த முடியும், துருக்கி ட்ரோன்ல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா தன்னுடைய ட்ரோன் படையை வலிமைப்படுத்துவதற்கு என்ன திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பல வருடங்களா இந்தியா தன்னுடைய ஆயுத தேவைக்காக வெளிநாடுகளையே நம்பி இருந்து வந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள அசால்ட் ரைபிள்ஸ்ல இருந்து போர் விமானங்கள் வரைக்கும் இந்தியா வெளிநாடுகளிடம் இருந்து தான் வாங்கி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 5 வருடங்கள்ல இந்தியா தன்னுடைய வெளிநாட்டு ஆயுத இறக்குமதியை குறைத்து கொண்டு உள்நாட்டு ஆயுத தயாரிப்பை படிப்படியா அதிகரித்து வர்றாங்க. ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல இருந்து அசால்ட் ரைபிள்ஸ் வரைக்கும் முழுக்க உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதற்காக உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத தயாரிப்பை வேகப்படுத்துவதற்கு பல தனியார் நிறுவனங்களும் தற்போது ஆயுத தயாரிப்புல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஆயுதங்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யலாம், எந்த ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான லிஸ்ட வருடம் இந்திய அரசாங்கம் வெளியிடுறாங்க. இதனால இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத உற்பத்தியில மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய தேவைக்கு போக பல ஆயுதங்களை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 2017 வருடம் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி வெறும் 4600 கோடி ரூபாய் தான். அதுவே 2022 வருடம் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 15920 கோடி ரூபாய். இது 2021 வருடத்தை விட 3000 கோடி அதிகம். அது மட்டும் இல்லாம கடந்த 6 வருடங்களை கம்பேர் செஞ்சா இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்திய அரசாங்கம் 2026 வருடத்துக்குள் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதியை 40,000 கோடியா அதிகரிக்கணும் அப்படின்னு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா பல்வேறு விதமான ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ALH ஹெலிகாப்டர்கள், டோனியர் 228 விமானங்கள், 150 mm அட்வான்ஸ்டு டோவ்டு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள், பிரம்மோஸ் மிசைல்ஸ், ஆகாஷ் மிசைல் சிஸ்டங்கள், வெப்பன் லொகேட்டிங் ரடார் சிஸ்டங்கள், சிமுலேட்டர்ஸ், குண்டு துளைக்காத வாகனங்கள், ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், தெர்மல் இமேஜிங் சிஸ்டம் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை கிட்டத்தட்ட 85 நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. போன வருடம் இந்தியா செய்ததிலே மிகவும் முக்கியமான ஆயுத ஏற்றுமதினா பிலிப்பைன் நாட்டிற்கு பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை ஏற்றுமதி செய்தது. இந்தியா 3 பேட்டரி பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை 375 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இந்திய தனியார் டிஃபென்ஸ் நிறுவனம் 150 mm ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை 155 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் கல்யாணி நிறுவனம் என்ன விதமான கன் சிஸ்டங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருந்துச்சு. ஆனா சில நாட்களுக்கு முன்பு இந்திய அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில கல்யாணி நிறுவனம் 150 mm அட்வான்ஸ்டு டோவ்டு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க
செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கல்யாணி நிறுவனம் எந்த நாட்டிற்கு அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுலயும் குழப்பம் நிலவுது. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அர்மீனியாவுக்கு கல்யாணி நிறுவனம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அர்மீனியா ஏற்கனவே இந்தியாவிடம் இருந்து ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடாரை வாங்கியிருக்காங்க. இந்த ரடார் சிஸ்டத்தோடு அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை இணைத்து பயன்படுத்தும் பொழுது மிக சிறப்பா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகளின்படி இந்தியா அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை சவுதி அரேபியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2020 வருடமே கல்யாணி டிஃபென்ஸ் நிறுவனம் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ல அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் மற்றும் கருடா V2 105mm கன் சிஸ்டத்தை சோதனை செஞ்சு காமிச்சாங்க. இதனை தொடர்ந்துதான் சவுதி அரேபியா கல்யாணி டிஃபென்ஸ் நிறுவனத்திடம் இருந்து அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சவுதி அரேபியா இந்த கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இது ஒரு சாதாரண கன் சிஸ்டம் கிடையாது. இந்தியா உருவாக்கி இருக்க அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் தான் உலகின் தலை சிறந்த கன் சிஸ்டம். ஏன்னா இந்த கன் சிஸ்டத்துக்கு தான் உலகத்திலே அதிகமான தாக்குதல் வரம்பு இருக்கு. சாதாரண டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள்னால 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். ஆனா இந்தியா உருவாக்கி இருக்க இந்த அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தினால 48 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இதனால இந்தியாவின் அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள் மற்ற கன் சிஸ்டங்களை விட 8 கிலோமீட்டர் அதிக தாக்குதல் தூரம் கொண்டது. இதனால நமது கன் சிஸ்டங்கள் எதிரி கன் சிஸ்டத்தோட தாக்குதல் வரம்புல இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஆனா அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தினால எதிரிகளின் ஆர்ட்டிலரி யூனிட் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். இதன் காரணமா தான் சவுதி அரேபியா இந்தியாவின் அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை இயக்குறதுக்கு 6 முதல் 8 நபர்கள் தேவைப்படுவாங்க. இந்த கன் சிஸ்டத்தினால பஸ்ட் மோட்ல 60 நொடிகள்ல 5 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே இன்டென்ஸ் மோட்ல 2 நிமிஷத்துல 10 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். சஸ்டெயின் மோட்ல 60 நிமிடத்துல 60 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இதன் காரணமா இந்த கன் சிஸ்டங்கள் உலகின் மிகவும் ஆபத்தான கன் சிஸ்டங்கள்ல ஒன்றா கருதப்படுது. அடுத்த அப்டேட், இந்தியா தன்னுடைய ஆயுத விற்பனையை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விரிவுபடுத்துவதற்கு புனேல வச்சு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் நடத்தி இருக்காங்க. இது போன்ற கான்ஃபரன்ஸ் நடத்தப்படுவது இதுவே முதல் முறை. இந்தியா நடத்திய கான்ஃபரன்ஸ்ல ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த 10 ஆர்மி சீஃப்ஸ் மற்றும் 31 ஆர்மி ஆபீஷியல்ஸ் கலந்து கொண்டாங்க. இந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. குறிப்பா இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்க்ஸ், பிரம்மோஸ் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு முன்வந்திருக்காங்க. இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திய 10 நாடுகளும் அதிகமாக ரஷ்யாவிடம் இருந்துதான் ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த 10 நாடுகளால் ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதத்தை வாங்க முடியாது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகள் இந்திய ஆயுதங்களை வாங்குவதற்கு மிகவும் குறைவான வட்டியில இந்தியா லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்கறாங்க. இதனால பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவிடம் இருந்து ஆயுத இறக்குமதி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் இந்தியாவின் முயற்சி வெற்றி அடையுதா அப்படின்னு. சமீப காலமா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகவும் ஒரு மோசமான நிலையில இருக்கு. சாதாரண பொதுமக்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு தானியம் கிடைப்பதே ஒரு சவாலான விஷயமா இருக்கு. பாகிஸ்தான் தன்னுடைய பொருளாதார நிலையை சமாளிப்பதற்கு IMF நிறுவனத்திடம் இருந்து $7 பில்லியன் பெயிலோட் பேக்கேஜுக்காக காத்து கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவத்துல அதிநவீன ஆயுதங்களை இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து ஒரு அதிநவீன போர்க்கப்பலை வாங்கி தன்னுடைய கடற்படையில் இணைச்சாங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் துருக்கியிடம் இருந்து அகின்சி UCAV வாங்கி தன்னுடைய விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. துருக்கியிடம் இருந்து எத்தனை அகின்சி ட்ரோன்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு.
பாகிஸ்தான் துருக்கியிடமிருந்து வாங்கியிருக்க இந்த அகின்சி யூசிஏவிக்களை பயன்படுத்தி ஏரியல் ரெகானசன்ஸ் மற்றும் ஸ்ட்ரைக் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். ஏற்கனவே பாகிஸ்தான் விமானப்படையில துருக்கியின் பைரக்டர் TP2 ட்ரோன்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. தற்போது பாகிஸ்தான் துருக்கியிடமிருந்து வாங்கியிருக்க அகின்சி யூசிஏவிக்கள் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் காம்பேட் ட்ரோன். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தானால சர்வேலன்ஸ் மற்றும் அட்டாக் ஆபரேஷன்களை மிக சிறப்பா செயல்பட முடியும். இந்த ட்ரோன்கள்ல பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அகின்சி ட்ரோன் 20 மீட்டர் விங் ஸ்பேன் கொண்டது. இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 5.5 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அகின்சி ட்ரோன்கள்னால 1.35 டன் எடை கொண்ட கிளைட் பாம்ஸ், மிசைல்ஸ், மியூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோன்ல அதிநவீன சென்சார்கள் மற்றும் ரடார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ட்ரோன்களால் தன்னிச்சையாகவே டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம சேட்டலைட் கம்யூனிகேஷன் உதவியோடு இந்த ட்ரோன்களை கமாண்ட் சென்டர்கள்ல இருந்து கட்டுப்படுத்த முடியும். அகின்சி யூசிஏவில உக்ரைன் நாட்டால் தயாரிக்கப்பட்ட 2 AI-450T டர்போ பாப் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின்களை பயன்படுத்தி அகின்சி ட்ரோன்களால் 361 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 6000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். அகின்சி ட்ரோன்கள்னால தொடர்ந்து 24 மணி நேரம் பறக்க முடியும். இதனால டார்கெட் இந்த ட்ரோனோட தாக்குதல் வரம்புக்குள் வரும் வரை காத்திருந்து இந்த ட்ரோன்களால் தாக்குதல் நடத்த முடியும். அகின்சி ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 40,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். அகின்சி ட்ரோன்களை இயக்குவதற்கு போன வருடம் பாகிஸ்தான் விமானப்படையை சேர்ந்த 44 வீரர்கள் துருக்கி நாட்டிற்கு அனுப்பப்பட்டு இந்த அகின்சி ட்ரோன்களை இயக்குவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்காங்க. அதனால பாகிஸ்தான் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவுடைய ட்ரோன் தயாரிப்பு இன்னும் ஸ்லோவா தான் சென்று கொண்டிருக்கு. இந்தியா தன்னுடைய ட்ரோன் தயாரிப்பை 2000வது வருடத்தோட முதல் பாதியிலே தொடங்கிட்டாங்க. ஆனா 2016வது வருடம் தான் டாப்பஸ் யூஏவியோட முதல் பறத்தல நடத்தினாங்க. டாப்பஸ் யூசிஏவிய முழுமையா டெவலப் செய்து இந்திய படையில் இணைப்பதற்கு இன்னும் 5 வருடங்கள் ஆகலாம். அதனால இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ட்ரோன்களை டெவலப் செய்து முடிக்கும் வரையில் இஸ்ரேல் நாட்டின் ஹெரான் டிபி ட்ரோன்கள் மற்றும் அமெரிக்காவின் MQ-9B சி கார்டியன் ட்ரோன்களை வாங்கி பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா வாங்க உள்ள ஹெரான் டிபி ட்ரோன் மற்றும் அமெரிக்காவின் MQ-9 சி கார்டியன் ட்ரோனும் உலகின் தலை சிறந்த ட்ரோன்கள் தான். ஆனா இந்த ட்ரோன்களை வாங்கும் வேலையை இந்தியா துரிதப்படுத்தணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம் பாகிஸ்தானுடைய இந்த நகர்வுக்கு இந்தியா என்ன மாதிரியான திட்டங்களை கையில் எடுத்து செயல்படுத்த போறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.